எப்படி முடிந்தது ஹிண்டன்பர்க் அதானி சண்டை? ஒரு கம்பெனியை ஷார்ட் போகும்போது நிறைய லாபம் பார்க்கணும். த பிக் ஷாட் அப்படின்னு ஒரு படம் 2015 வருது. 2008க்கு முன்னாடி யூஎஸ் ஹவுசிங் பபுளை பற்றினது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹவுசிங் மார்க்கெட்டில் ஒரு பபுள் இருக்குது, விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க, நிறுவனங்கள் ரொம்ப அதிக லாபம் பார்க்குறாங்க, இது நிலைக்காதுன்னு ஒரு செட் ஆஃப் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு வியூ எடுக்கிறாங்க. அதனால் அவங்க ஹவுசிங் மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணுறாங்க. அப்போது பிக் ஷாட் அப்படிங்கிற அந்த படத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, பெரிய பணம் பண்ணாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஹவுசிங் மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணி சில ட்ரேடர்ஸ் எக்கச்சக்க பணம் பண்ணுறாங்க 2008க்கு முன்னாடி. இப்போ 15 வருஷம் கழித்து ஹிண்டன்பர்க்னு ஒரு ஸ்மால் கம்பெனி 3 பெரிய சக்திகளுக்கு எதிராக களமிறங்குறாங்க. ஃபஸ்ட்டு அதானி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெயர். ரெண்டாவது பெயர் ஜாக் டார்சி, ட்விட்டர்னுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவர். அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அந்த கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக. மூணாவது ஐகேன் என்டர்பிரைசஸ், கால் ஐகேன்கிறவர் ஒரு பெரிய இன்வெஸ்டர். அவரே இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய செஞ்சவர், ஷார்ட்லாம் அங்கெல்லாம் போய் எக்கச்சக்க பணம் பண்ணவர். அவர் கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக ஹிண்டன்பர்க் ஒரு நிலைப்பாடை எடுக்குது. இதன் மூலமாக இந்த 3 பேருக்கும் சேர்த்து, அதானி, ஐகேன், டார்சிக்கு சேர்ந்து $99 பில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி. அவங்களுடைய மொத்த நிறுவன மதிப்பு $173 பில்லியன் இழப்பை சந்தித்திருக்கிறது, கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி ரூபாய். இவங்களுக்கு 8 லட்சம் போச்சு, அவங்களுக்கு 14 லட்சம் போச்சு. இதெல்லாம் செஞ்ச ஹிண்டன்பர்க்கு என்ன கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் அதிர்ச்சியாக இருக்குது. அதானியில் இவங்க ஷார்ட் பண்ணது ஈக்விட்டி கூட இல்லை, அவங்க ஷார்ட் போனதே பாண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் பண்ணி அதிக லாபத்தை சம்பாதிக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பாண்டில் சர்ச்சை வந்ததுனால ஈக்விட்டியில் அந்த பிரதிபலிப்பு ஈக்விட்டி மார்க்கெட்டில் அதானி மதிப்பு குறைந்தது. ஸோ ஹிண்டன்பர்க் பெரிய பணம் பண்ணலைங்க. சரி, ஹிண்டன்பர்க் கதை எப்படின்னா, ஐகேன் என்டர்பிரைசஸ் கதை என்னன்னு பார்த்தா, ஒரு எஸ்டிமேட் பிரகாரம் ஷார்ட் அடித்தவங்க எல்லாரும் சேர்ந்து $56 மில்லியன் தான் சம்பாதிச்சிருக்காங்க. அத்தனை பேரும் சேர்ந்து $56 மில்லியன் சம்பாதிச்சதுக்கு இந்த கம்பெனி 4 வாரத்தில் $17 பில்லியன் இழந்தது. யோசிச்சு பாருங்கள், வெறும் 56 மில்லியனுக்கு 17 பில்லியன் டேமேஜ். இந்த 56 மில்லியனை சம்பாதிச்சது எல்லோருடைய முயற்சியினால், இந்த கம்பெனி மட்டும் இல்லை, எல்லாருமே சேர்ந்தே 430 கோடி தான் சம்பாதிச்சிருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் ஹிண்டன்பர்க் வந்திருக்கு. ஸோ ஹிண்டன்பர்க்னுடைய சக்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனங்களுடைய மதிப்பை அழித்தது தான் சக்ஸஸை வழியே அவங்க பெரிய பணத்தை சம்பாதிக்கலை அப்படிங்கிறது இப்போ தெளிவாக வெளியே வருது. ஸோ இவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலனா கூட நிறுவனங்கள் நிறைய இழப்பு சந்தித்திருக்கின்றன, அவங்க பங்குதாரர்கள் இழந்து விட்டார்கள். ஆனால் இதில் இவங்க நிறைய பணம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருடைய அசம்ஷனாக இருந்தது. அந்த அசம்ஷன் தவறு என்று நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள் சொல்கின்றன. ஸோ ஷார்ட் போனால் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பே இந்த இடத்துல தோற்று போயிடுது. ஸோ ஹிண்டன்பர்க்ன்றது அதனுடைய சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிக் ஷாட்டில் இருந்த ட்ரேடர்ஸை விட கம்மியாகவும் அமைஞ்சிருக்குன்றதும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ ஷார்ட் செல்லிங்கில் பணம் சம்பாதிக்கிறது மோட்டிவ் இல்லைனா வேறு ஏதோ மோட்டிவ் தான் இருக்க முடியும் என்பது ரீசனபிள் அசம்ஷன். பட் இதில் அவங்கள ப்ளேம் பண்ணுறது சரியில்லை என்பது தான் என்னுடைய ஃபைனலான பாயிண்ட். அது ஜாக் டார்சியாக இருந்தாலும் சரி, கால் ஐகேனாக இருந்தாலும் சரி, அதானியாக இருந்தாலும் சரி, அவங்க தங்களை அந்த நிலைமையில் வச்சிருக்கக்கூடாது. தே ஷுட் நாட் ஹவ் பீன் இன் தட் வீக் வல்னரபிள் பொசிஷன். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அவங்க அந்த நிலைமையில் இருந்ததுனால தான் அவ்வளவா பவர் இல்லாத ஒரு ஹிண்டன்பர்க்னால கூட அவங்கள டேமேஜ் பண்ண முடியுது. ஸோ இது எறும்பு கடித்து யானை சாகுற கதையாகிடுச்சு. அதுக்கு எறும்பு காரணம் இல்லை, யானை தான் காரணம் அப்படின்னு நான் ஷுவராக சொல்வேன். ஸோ நீங்கள் அவ்வளவு பெரிய கம்பெனியாக இருந்தால் கூட நீங்கள் உங்கள் வீக்னஸஸை சரியாக மேனேஜ் பண்ணணும். உங்கள் வீக்னஸஸ் உங்களை அழிக்காத வண்ணம் நீங்கள் அதை உடனடியாக களைந்து விட வேண்டும். அதை செய்ய தவறினால் எறும்பு கடிச்சு கூட நீங்கள் இந்த நிலைமைக்கு வரலாம்ன்றதுக்கு இந்த 3 நிறுவனங்களுடைய சமீப அனுபவம் மிகச்சிறந்த சான்று. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஷார்ட் போனால் பணம் சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த கதைகளையும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.